ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா த ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வாட்டர் டிராகன் மீக்கோவாக இருக்கக்கூடிய ஷெல்டினா யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் 4 எபிசோட் 11. இப்ப ஷெல்டினா மட்டும் தனியா இவங்க இடத்துக்கு வந்திருக்கா. அவளோட பாடியில எல்லாம் ஏதோ ஒரு மார்க் மாதிரி இருக்கு. அவ பாட்டு சரக்கு அடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. நான் தான் ஷெல்டினா வாட்டர் டிராகன் மீக்கோ அப்படின்னு சொல்லவோ ரஃப்டாலியா இவா தானே அது நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு ரஃப்டாலியாவோ சொல்ற. ரெபல் ஆர்மியோட எம்பரர் நம்ம நினைச்ச மாதிரி ஃபைட்டு தவிர்க்க முடியல. சோ ஃபைட் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். சோ உங்க சைடு இருக்கிற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி இதை 1-on-1 டுவேலா முடிச்சுக்கலாம், இல்ல மொத்த வாரையும் நடத்தலாம் அப்படின்னு ஷெல்டினா கேட்கவோ ரஃப்டாலியா தனியாலாம் ஃபைட் பண்றதுக்கு போக்குவோம். அந்த மேயர் தடுக்கிறான். இங்க தனியா போறது சேஃப் இல்ல, நீங்க தான் இந்த ஆர்மிக்கே முக்கியம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆர்மர் வாட்டர் டிராகன் மீக்கோ ஷெடினாவை நான் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. ஓ என்ன போய் அவ கூப்பிடுறாளே அப்படின்னு செடினா பார்த்துட்டு சரினா அவ பாட்டு கிளம்புறா. பட் நம்ம பேசி ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு மேயர் சொன்னா. ஈவன் நம்ம அவங்களோட ஆர்மியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபைட் நம்ம தவிர்த்தோம்னா நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. நானும் ஒரு வாட்டர் டிராகன் மீக்கவா இருந்தவா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செடினா போறா. செடினாவை பார்த்த உடனே ஷெல்டினாவும் ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அதை வெளியே காட்டிக்கிடாம நம்ம கிளானை விட்டுட்டு போனதுக்கு நீ இப்போ பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்னது நம்ம கிளானான்னு செடினா கேட்டா. ஆமா நான் உன்னோட லிட்டில் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஷெல்டினா சொல்றா. என்னது அவளோட சிஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறோம். விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமா தான் நான் பிறந்தேன். சோ என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நீ உன் டியூட்டியை பார்க்காம போயிட்டதுனால வாட்டர் டிராகன் மீக்காவா என்ன ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சாங்க. உன்னை ரீப்ளேஸ் பண்ண நானும் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா ஜாப்ல ஃபெயில் ஆயிட்டியா. இதே செடினா இருந்திருந்தா நேரத்துக்கு இப்படி தோத்துட்டு வந்து நின்றுக்க மாட்டேன். அளவுக்கு இவளால வர முடியாத போல இவன் அவங்க அப்பா அம்மாவும் திட்டுறாங்க. ஃபெயிலியரான ஒரு மீக்கோ எங்களுக்கு தேவையில்லன்னு சீஃபும் திட்டுறான். சோ அதுக்காகவே அவ ரொம்ப கடினமா ட்ரைனிங் எடுத்து கண்டிப்பா உனக்கு நாப்பட்ட கஷ்டங்கள்லாம் எங்க புரிய போகுது. எம்பரரை ப்ரொடெக்ட் பண்றது தான் மீக்கோட கடமை. ஆனா நீ விட்டுட்டு ஓடுன ஒரு துரோகி தானே அப்படின்னு சொல்லி இப்போ ஷெல்டினா வந்து அட்டாக் பண்ணுவோம். செடினா அட்டாக் பண்ணாம ஜஸ்ட் அந்த அட்டாக்ல இருந்து டாஷ் பண்ணிட்டு மட்டும் இருக்கா. ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிற, சீரியஸா அட்டாக் பண்ணல தோத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டினா வந்து வின் மாதிரி யூஸ் பண்றா. பட் செடினா எதுவுமே பண்ணாம அட்டாக்க வாங்கிட்டு தான் இருக்கா. நீ ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிற, ஒழுங்கா மூவ் ஆக இல்ல உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவ ஸ்வாட கிட்ட கொண்டு வந்தாலும் ஷெல்டினாவும் தயங்கிட்டே தான் நின்றுட்டு இருக்கா. நீ என்னாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இது ஏன் ஃபால்ட் தான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு செடினா சொல்லுவோம். ஃபைட்டை நிறுத்திட்டு அவ போய் சரக்கடிக்க போயிட்டு இவளுக்கும் சரக்க தூக்கி கொடுக்குறா. உன்னோட கண்டிஷன்ஸ்க்கு என்னால ஃபைட் பண்ண முடியல, நான் மீக்கோங்கிற அந்த பேருக்கே அவமானம்னு சொல்லவும், இது அந்த லெஜெண்டரி சாக்கே தானே, வீட்டுக்கு போகும்போது இன்னொரு 4 பாட்டில் கொடுத்து விடுன்னு செடினா கேட்கறா. பேசாம நம்ம இதை ஒரு ட்ரிங்கிங் கார்டஸ்ட் ஆக்கிடலாமான்னு செடினா கேட்கறா. ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் மீக்கோவா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஃபெயில் ஆகுறது ஒரு ஆப்ஷன்லயே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, தெரியாத ஒருத்தர் அசாசினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. என் லிட்டில் சிஸ்டர் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் நான் எதிர்பார்க்கல. இந்த மீக்கோக்கோ நம்ம கிளானுக்கோ ஒரு முடிவை கொண்டு வரணும்னா இந்த புது எம்பரர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செடினா சொல்லவும், செடினா யூஸ் பண்ண ஓல்டு வெப்பன் ஹார்பூன் அப்படிங்கிற ஒரு வெப்பனை அவ கொண்டு வந்திருக்கா. இவ ஆரக்கில் யூஸ் பண்ண போறாளா அப்படின்னு சொல்லிட்டு செடினா ஷாக் ஆகுறா. மீக்கோவா இருக்கிறவங்களோட கடமை எம்பரரை ப்ரொடெக்ட் பண்றது. இப்போ நான் மீக்கோவா இருக்கிறோம்னா டியூட்டியை நான் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஷெல்டினா ஒரு கார்டை யூஸ் பண்றா. அப்ப ராஃபி சொல்றத ஃபீல் கேட்டு அவ பாடிக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு ரிலீஸ் ஆகுதான், அந்த வெப்பன் கூட அவ கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராஃபி சொன்னதை ஃபீல் சொல்றா. பார்த்தா ஷெல்டினாவால செடினாவோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியுது. அந்த கார்டுக்குள்ள இந்த ஹார்போன் வெப்பனோட சிம்பிள் தான் இருக்கு. அடுத்தவங்க வெப்பனை யூஸ் பண்ணும்போது அந்த யூசரோட மெமரிஸ் அண்ட் அவங்களோட பவரை வந்து ஷெல்டினாவால யூஸ் பண்ண முடியும். ஸோ செடினாவோட தண்டர் பவரையும் ஷெல்டினா அவளோட ஓன் ஃபயர் பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணி இப்போ செடினாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. சாரி என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஃபைட்ல என்னால தோத்து போக முடியாதுன்னு செடினா சொல்றா. நீ விட்டுட்டு போனதுனால தான் எம்பரரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏன் கடமையா வந்துச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு பிடிச்சவங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும்னு செடினா சொல்றா. இப்போ செடினாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டா. ரெண்டு பேருமே ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க பவரை யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோட பூஸ்ட் இல்லாமயே செடினா வந்துட்டு தண்டர் கார்டு பவரை டைரக்டா யூஸ் பண்றா. அந்த மெமரிஸ்ல பார்த்ததெல்லாம் என்னோட ஓல்டு டெக்னிக்ஸ். இந்த இடத்த விட்டு நான் போன அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், பழைய டெக்னிக் ஒர்க் ஆகாதுன்னு செடினா சொன்னா. நான் இன்னும் தோத்து போகல அப்படின்னு சொல்லி அந்த சரக்கு அதிகமா கொடுக்குற அந்த ஃப்ரூட் எடுத்தவா சாப்பிடுறா. வாங்கி போய் அவளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே கேன்சல் ஆயிடுச்சு. இல்லையா அது ஜோடியா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க இப்போ அவளோட கையில வேற ஒரு வெப்பன் கார்டு இருக்கு. வேற யாரோ ஒருத்தரோட பவர் தான் இப்போ அவ யூஸ் பண்றா. பார்த்தா ரஃப்டாலியாவோட கிளானை சேர்ந்தவங்க மாதிரி ஒரு ரக்கோன் மாதிரி அவ கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. ரஃப்டாலியா அவகிட்ட உன்னோட வால் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் கேட்கறா. பவர் ரொம்பவே ஓவர்வெல்மிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்டினா அசால்ட்டா நிக்கவும், இந்த கார்டு தான் உன்னோட ட்ரம் கார்டுல அப்படின்னு சொல்லிட்டு செடினா அட்டாக் பண்ண போனா அசால்ட்டா செடினாவா தடுத்துட்டு இருக்கா. இப்போ இல்யூஷன் மேஜிக் கிரியேட் பண்ணி நிறைய உருவத்தை கொண்டு வரா. எல்லா இல்யூஷனும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். டக்குனு செடினா மேல போயிட்டு தண்டர் பவரை யூஸ் பண்றா. மத்த இல்யூஷன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருது. 5 எலமெண்டல் எம்பரர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து செடினாவை அட்டாக் பண்ணுவோம். செடினா அடிபட்டு கீழே மயங்கி விழுந்திருக்கா. சோ ஃபைட்ல இப்போதைக்கு அவ தான் ஜெயிச்சிருக்கா. செடினா உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மத்த ஆளுங்களும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஃபைட்டிங் உண்மையிலேயே வேற லெவல், நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு அவ சொல்றா. செடினாவையே தோக்கடிக்கிற அளவுக்கு அவ யாரதான் சமன் பண்ணா, இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டாலே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன நினைச்சு ஒரி பண்றியா அப்படின்னு சொல்லி செடினா
கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் நஃபூமி நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டினா நார்மல் ஆகுறா. இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே ஷெல்டினாக்கு ஞாபகம் இல்ல. நான் இங்க வந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவ யோசிக்கிறா. நீ ஏன் ரபல் ஆர்மி கூட இருக்கன்னு கேட்கவும் நான் தான் ஷீல்டு ஹீரோ நம்ம ஹீரோ சொல்லணும். பார்த்தாலே தெரியுது ஷெல்டினா உன்னை லவ் பண்றா போல அப்படின்னு சொல்லி செடினா போய் கட்டி பிடிச்சுக்கிடுவோம். நஃபூமி செடினா உன்னோட லவ்வரோன்னு கேட்கவும் அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவ திடீர்னு பார்த்தா ஷெல்டினா தலையில இருக்கிற சிம்பிள் ஆக்டிவேட் ஆகுது. இதுல ஒரு பெரிய ஹோல் இருக்கு, ஒரு சோல் அவளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி ராஃபி மூலியமா ஃபீல் சொல்றா. சோல் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா பவரை யூஸ் பண்ணாலும் அதால எதுவும் பண்ண முடியல. பார்த்தா ஷெல்டினா இப்ப பாக்குறதுக்கு ரஃப்டாலியா மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கா. அதே மீகோ அவுட்ஃபிட்டோ போட்டிருக்கா. ஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் ஹோல்டர் அண்ட் புது எம்பரர் ஆக போற பொண்ணு ஃபார்மர் வாட்டர் டிராகன் மீகோ ஃபிலோலியல் டிவைன் பீஸ். நீங்க சூப்பரான டீம் தான், நான் அவங்கள போய் டெஸ்ட்ராய் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வின் மேஜிக் யூஸ் பண்ணி அவ பாட்டு பறந்து போயிருக்கா. ராஃபி ஃபீல கிட்ட எதையோ சொல்லவோ மாஸ்டர் உங்களோட பாக்கெட்ல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு சவுண்ட் வருது, அது அந்த கார்ட்ல இருந்தா வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் சொல்றா. பார்த்தா ஷெல்டினாவோட சோலே இந்த கார்டுக்குள்ளதான் இருக்கு. இவ்வளவு இம்பார்ட்டன்டான கார்டை ஏன் என்கிட்ட கொடுத்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நியூ கேபிட்டல் நோக்கி தான் அவ போயிருக்கா. சோ நாங்களும் குயிக்கா அந்த இடத்துக்கு போறோம், ஏதாச்சும் ஒண்ணுனா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சரி நம்ம லிட்டில் சிஸ்டர் காப்பாத்துவோம், கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்லுவோம். தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. இல்லவோட சேர்த்து இவங்க 4 பேர் தான் இப்ப கேபிட்டலுக்கு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. அந்த மீக்கோ இவ்வளவு யூஸ்லெஸ்ஸா இருப்பான்னு எதிர்பார்க்க ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா ட்ரெஷரையும் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு மாக்கினா இங்க இருந்து ஓடி போக பிளான் பண்ணிட்டா. அப்ப எம்பரர் என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த பொடி பையன் இங்கே கிடந்து சாவட்டும் அப்படின்னு மாக்கினா பேசிட்டு இருக்கும்போது யாரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய சைஸ் பாறை இவங்க மேல வந்து விழுற மாதிரி தெரியுது. சரி நான் அவ எம்பரர் நோக்கி தான் போயிருப்பா. எம்பரர் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட. இருக்கிறதுலேயே ஹையான பில்டிங்லன்னு சொல்லுவோம். அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தூரத்துல இருந்து இவங்க பாக்குறாங்க. சோ ஃபாஸ்டா இவங்க போய்கிட்டு இருக்காங்க. நார்மல் மக்கள் இருக்கிறத விட ரொம்பவே ஹையான பிளேஸ்ல தான் எம்பரரோட இடம் இருக்கு. சோல்ஜர்ஸ்லாம் அடி வாங்கி விழுந்துட்டு இருக்காங்க. காப்பாத்துங்க அப்படின்னு ஒருத்த ஓடி வந்தா என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கணும். திடீர்னு வந்து கேஸ்ல அட்டாக் பண்றான்னு சொல்லுவோம். யாரவா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்டா ரஃப்டாலியா ஃபேஸ பார்க்கவுமே அந்த சோல்ஜர் பயத்திலேயே மயங்கி போய் விழுந்துருக்கா. நம்மள கொன்றுவா அப்படின்னு சொல்லி இன்னும் 3 சோல்ஜர்ஸ் ஓடி வந்துட்டு ரஃப்டாலியா ஃபேஸ பார்த்துட்டு அட்டாக் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிச்சு ஓடுறாங்க. சோ ரஃப்டாலியா உருவத்துல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ஷெல்டினா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஷெல்டினா சமன் பண்ண அந்த உருவம் தான் இப்ப எல்லா இடத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷெல்டினாவால ஒருத்தரோட வெப்பன்ஸோட மெமரிஸ் பவரை யூஸ் பண்ண முடியும். அப்படிதான் செடினாவோட பவரை வந்துட்டு ஷெல்டினா யூஸ் பண்ணிருப்பா. அதுல ஜெயிக்க முடியல அப்படின்னு அவ ஒரு ஹேமர் வெப்பனோட மெமரிஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. பட் அந்த ஹேமரோட மெமரிஸை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த மெமரிஸ் வந்துட்டு ஷெல்டினாவோட பாடியவே டேக் ஓவர் பண்ணிருச்சு. அந்த டேக் ஓவர் பண்ண உருவம் தான் பாக்குறதுக்கு ரஃப்டாலியா மாதிரியே இருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.